மண் விளக்கு பற்றி நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க, நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து நல்லா யூஸ் பண்ணுங்கள். மண் விளக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ₹1 ₹2 இருக்குது மண் விளக்கு. அது ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் கிடையாது. அதனால் மண் விளக்கை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். நம்ம வந்து மண் விளக்கு வந்து அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மண் விளக்குன்னு சொல்கிறோம். அகல் விளக்கு விளக்கு ஏற்றும்போது நல்லது. அதில் வந்து அகல் விளக்கில் நம்ம வந்து விளக்கு ஏற்றும்போது ரொம்ப நல்லது. அது வந்து மண் வந்து பூமாதேவி, அதோடைய அருள் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நவக்கிரகங்களின் செவ்வாயின் ஆதிக்கமும் அதில் இருக்குது. அதனால விளக்கேற்றும் போது நம்மளுக்கு பூமாதேவியின் பொறுமையும் கிடைக்கிது, செவ்வாயை போன்ற உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு நல்லா வளமுடன் கொடுக்குது வந்து மண் விளக்கு. அதனால் அதில் ஏற்றும் போதே பாருங்களேன், மண் விளக்குடைய ஸ்மெல்லும் நம்மளுக்கு அந்த எண்ணெயோடு சேர்ந்து வரும். அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் என்ன ஆடி மாதத்தில் இதை ஏற்றி பாருங்கள், எல்லா செல்வ வளமும் கிடைக்கும் நமக்கு. ஆடி ஏற்றாதவங்க ஆடி மாதத்துலேருந்து இப்போலேருந்து நீங்கள் இது பண்ணுங்கள். அம்மனுக்கெல்லாம் ரொம்ப சிறந்தது மண் விளக்கு. உங்கள் குலதெய்வத்துக்கும் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது.